கவியரசன் ஒரு தம்பி ராவணால் வந்து பேட்டி கொடுத்துருப்பான். இந்த நுண்கலை சிற்பம்னு சொல்லுவாங்கள்ல, பென்சில் முனையில திருவள்ளுவரை வரையிறது, ராஜராஜ சோழனை வரையிறது, யாரை வேணாலும் அதில் வந்து உருவாக்கலாம். சிற்பியாக செதுக்குவார். அரிசியில் நிறைய திருக்குறள் அரிசிக்குள்ளாகவே எழுதி இதெல்லாம் வந்து உலக சாதனை, கிண்ண சாதனையில் வந்துட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்க்க போகிறாங்க. பிறகு வந்து நம்மக்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது எனக்கு கீழாக ஒரு பரிசை வாங்கியவர், அது சான்றிதழே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தவர், ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வந்து இவரை பார்க்க வர்றாரு. உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர். இங்கே நானும் அவரை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். 2 பேரையும் சந்திக்கிறாரு, 2 பேரு கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஆனால் என்னை பற்றி எதுவுமே அவர் குறிப்பிடலை, போடலை ட்விட்டரில். ஆந்திராவிலேருந்து வந்த அந்த தம்பியை வந்து ட்விட்டரில் போட்டு அவரை பாராட்டி, அது மட்டும் இல்லாமல் அவரை அழைச்சி உனக்கு என்ன உதவி வேணும் என்பதை கேட்டு ஆந்திர கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி அவருக்கு வேண்டப்பட்ட உதவியை செய்து கொடுக்குறாரு உதயநிதி. இந்த கவியரசை கண்டுக்கவே இல்லை. வந்து ராவணாவில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. கிண்ண சாதனை நுண்கலை சிற்பம்ன்றது இன்னைக்கு ரொம்ப அரிதிலும் அரிதாக நிறைய பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, ஆட்களே இல்லை, குறைவு. அதுக்கு ஒரு தனித்திறன் வேணும். ரொம்ப ஆழ்ந்த ஒரு தியானம் மாதிரி சிந்தனை இருக்கணும் சிற்பக்கலைக்குள்ளே போகணுன்றப்ப. அதுவும் நுண்கலை சிற்பம்ன்றது ரொம்ப ஒரு முடிக்குள்ளே ஒரு இதை நீங்கள் கொண்டுட்டு வரலாம். அப்படிலாம் திறமை இருக்குது. அதை சாத்தியப்படுத்த முடியும்னு அந்த தம்பி பேட்டியில் சொல்லியிருந்தான். இப்படிப்பட்ட தம்பியை இவர் வந்து கண்டுக்கவே இல்லை அந்த அரசு. எந்த விதத்திலும் ஒரு இன்றைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிறார் உதவி கேட்டுக்கிட்டு. தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மேம்பாட்டு ஆணையத்துக்கிட்ட அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி கிட்ட உதவின்னு கேட்டு தான் அவர் போகிறார். ஏதாவது பண்ணணும், எனக்கு தொடர்ந்து பயிற்சிக்கு மாதாந்திர ஒரு உதவித்தொகை நீங்கள் கொடுக்கலாம், லட்சக்கணக்கில் கொடுக்கணும் அவருக்கு. நீங்கள் மாதம் இத்தனை லட்சம் உங்களுக்கு. நீங்கள் பல்வேறு உலக நாடுகளில் நடக்கிற எல்லா விதமான போட்டிகளும் நீங்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக போய் கலந்துட்டு வாங்க, அதுக்கு போக வர எல்லா செலவும் நாங்கள் தான் ஏற்றுக்கிறோன்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஊக்கப்படுத்தியிருக்கணும்ல அந்த தம்பியை. ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? இவர்கள் எல்லாம் தமிழர்கள். நீங்கள் பாராட்டி ட்விட்டரை போட்டு பணத்தை தூக்கி வாரி கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் உங்கள் மொழியை சேர்ந்தவர்கள். அதான அர்த்தம். இங்கே வந்து இனவாதம் பேசுகிறாங்கன்னா இனவாதம் பார்ப்பது யார்? நீங்கள் பார்க்குறதால தானே இப்படி பேசுகிறோம். இனவாதம் வருது இல்லை. நீங்கள் எப்படி நடந்துங்க? ஒரு அரசு பாரபட்சம் எதிர்க்குது.